சொல்லு, என்ன ஒன்று கொடுத்தாங்க? மேக்ஸில் டெஸ்ட் வச்சாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் வைக்கிறாங்களா? நீ என்ன நான் கேட்குற ஒரு கேள்விக்கு இப்படி குசு குசுன்னு பதில் சொல்லிட்டு இருக்க? நீ ஏன் நான் இப்போ கொஸ்டின் கேட்க மோஷனில் இப்படி குசு குசுனே பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியதை பிடிச்சிருச்சா? ஏன் நான் பேசுறதுக்கு எதுவுமே புரியலையா? புரியுது, ஆனால் ரொம்ப சத்தம் கம்மியாக இருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் குசு குசுன்னு சொன்னீங்கன்னா எப்படி தான் கவனிக்க முடியும்? கடவுளே இப்படிதான் மெதுவாக குசு குசுன்னு பேசுனாராம். என்னது கடவுள் குசு குசுன்னு பேசினாரு? நான் நினைச்சேன் கடவுள் பேச முடிச்சுல இந்த உலகத்துக்கே கேட்கணும். அவர் எவ்வளோ பெரியவர், அப்போ அவர் சத்து எவ்வளோ பெருசா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் அவரால் ரொம்ப மென்மையா பேச முடியும். இது எப்படி உனக்கு தெரியும்? இந்த வார பாடத்தையும் அவர் மென்மையா பேசுறதுதான் சொல்லியிருக்கு. அப்படியா? அப்போ சேர்ந்து இந்த பாடத்தை படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வாரம் சிறிய ஓய்வு நாள் பாடம் படிக்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரணும். இந்த வாரம் நம்ம 12வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துடைய தலைப்பு தேவனின் மெல்லிய சத்தம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணலாம். பரமண்டலத்தில் எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் நாங்கள் பாடத்துக்குள்ள போகிறோம். நீங்களே எங்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. எங்கிற ஒவ்வொருவரையும் அதை உங்கள் நல்லபடியாக கேட்டு அதை மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் நல்லபடியாக சொல்ல உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாக ஜெபித்து அது மாதிரி நல்ல பிதாவே. இந்த வார பாடத்தோடைய மனப்பாட வசனம் ஏசாயா 30:21 எடுக்கப்பட்டிருக்கு. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த வார பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் மென்மையா பேசும்போதும் நம்ம அதை கேட்கணும். எலியா அவனுடைய உயிருக்காக ஓடிட்டு இருந்தார். ஆகாப் ராஜாவுடைய மனைவி எசபேல் ராணி எலியாவை கொல்றதுக்கு தேடிட்டு இருந்தாங்க. எலியா இதுவரைக்கும் எதுக்கும் பயப்படாதவர் ஆண்டவரால இந்த பயங்கரமான சூழ்நிலையில அதை மறந்ததுனால அவர் 40 நாட்கள் 100 கணக்கான மைல் தூரம் வனாந்தரத்துக்குள்ள ஓடி போறாரு. ஒரு வழியா ஓரேப் அப்படிங்கிற ஒரு மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஆண்டவர் எலியாவை கூட்டார். எலியா, நீ இங்க என்ன பண்றிருக்க அப்படின்னு கேட்டார். எலியா ரொம்ப சோகமா அவருடைய நிலைமைய அவர்கிட்ட சொன்னாரு. நான் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உங்களை மறுதளிச்சுட்டாங்க. அவங்க உங்க பலிபீடங்களை இடிச்சு போட்டுட்டு உங்களோட தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சும் போட்டிருக்காங்க. நான் மட்டும்தான் மீதியா இருக்கிறேன். இப்ப என்னையும் கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்னார். எலியா ஆண்டவர் கிட்ட அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு. நீ போய் அந்த மலையில ஆண்டவரோட பிரசனத்துல நில்லு. இப்போ ஆண்டவர் உன்னை கடந்து போவாங்க. இப்படிதான் ஆண்டவர் நான் உன் கூட பேச போறேன்னு எலியா கிட்ட சொன்னார். எலியா ஆண்டவர் சொன்ன மாதிரியே போய் மலை மேல நின்றாரு. அந்த மலை மேல பயங்கரமான காத்தடிச்சிச்சு. ஆனா எலியா அங்கிருந்து எந்திரிக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு ஆண்டவர் பேசுறது கேட்கல. அடுத்ததா அங்க பயங்கரமான பூமி அதிர்ச்சி வந்தது. பூமி அதிர்ச்சியை தொடர்ந்து பயங்கரமான நெருப்பு கடந்து போச்சு. ஆனா அங்கேயும் எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னது கேட்கல. ஆண்டவர் அந்த காத்துல இல்ல, அந்த பூமி அதிர்ச்சியில இல்ல, அந்த நெருப்புலயும் இல்ல. இப்போ எல்லா பயங்கரமான வல்லமைகளும் இயற்கையில இருந்து கடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மென்மையான குரல் கேட்டுச்சு. அந்த மென்மையான குரல்ல ஆண்டவர் எலியா கிட்ட பேசுனது அவருக்கு கேட்டுச்சு. இப்போ எலியா அவருடைய போர்வையை எடுத்து அவர் முகத்தை மூடிக்கிட்டாரு. அவரு ஆண்டவருடைய பிரச்சனத்துல அந்த குகையோட வாசல்ல நின்னாங்க. இப்போ மறுபடியும் ஆண்டவர் எலியாவை பார்த்து அதே கேள்வியை கேட்கிறாரு. நீ இங்க என்ன பண்றிருக்க? மறுபடியும் பயபடியே எலியா எல்லா கதையும் சொன்னாங்க. எலியா ஆண்டவரை மறந்து அவரோட உயிருக்காக ஓடி போனதை நினைச்சு ஆண்டவர் கோவப்படல. அவரை நம்பாம இருந்ததை நினைச்சு அவர் வருத்தப்படல. ஆண்டவருடைய மெல்லிய அந்த குரல் ஆண்டவர் எலியா மேல எவ்வளவு அதிகமா அன்பு வச்சிருந்தாருன்னு புரிஞ்சுச்சு. ஆண்டவர் எலியாவை ரொம்ப நேசிச்சார். இப்போ களைப்போட பயத்தோட இருந்த அந்த தீர்க்கதரிசிய ஆண்டவர் மெதுவா ஊக்கப்படுத்தினார். அங்கிருந்து அவர் மறுபடியும் ஊழிய செய்யறதுக்கு அனுப்பினார். இப்போ ஆண்டவர் எலியா கிட்ட இப்போ அவர் மட்டும் தனியா ஒரே ஒரு ஆளா மீதி இல்லை. ஏறக்குறைய இஸ்ரவேல் தேசத்துல 7000 பேரு ஆண்டவரை வணங்குற உண்மையானவங்க அவருக்காக காத்திருக்கிறாங்கன்னு சொன்னாரு.
அவர் தனியா இல்லைன்னு எளியா தெரிஞ்சுக்கிட்டு தைரியத்தோட போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சாங்க. இந்த உலகத்துல நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறது நம்ம எல்லாரும் நினைச்சுப்போம் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசுற மாதிரி ஆண்டவர் நம்ம கிட்ட சத்தமா பேசுவார். ஆண்டவர் நம்மள மாதிரி நேரடியா பேசுறது அவர் அவருடைய வார்த்தையின் மூலமா, அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமா, நம்முடைய கனவுகள் மூலமா, அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மூலமா அவர் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான், இந்த உலகத்தோட எல்லா சத்தத்தையும் தவிர்த்து அவர் பேசுற அந்த மென்மையான குரலை கேட்க நம்ம அமைதியா அவருக்காக காத்திருக்க வேண்டியதுதான். நாங்க 2 பேரும் அவர் பேசுறத கேட்க அமைதியா காத்திருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க முடிவு பண்ணிருக்கீங்களா? இந்த பாடத்தை எங்க கூட சேர்ந்து படிச்சதுக்கு நன்றி. இந்த பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த பாடம் படிக்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி. நாங்க கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க எப்பவும் இருக்கீங்கன்னு நாங்க மறக்காம இருக்க உதவி செய்யுங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்காக காத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை நாங்க படிச்சு உங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்க ஆயத்தமாக உதவி செய்யுங்க. இதை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென்.